வாங்க வாங்க. வெறும் 7 நாள் தான் ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம் உங்களுக்கு. 7 சக்கரங்களை திறந்து காமிக்கிறேன். 3வது கண்ணு ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லைங்க. அப்படி உட்காருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, திறந்துரும். அப்படியே மூக்கு நுனியை பார்த்துக்கிட்டே இருங்க, சூப்பரா ஓப்பன் ஆகும் 3வது கண்ணு. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இயல்பு. நிறைய பேர் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதே சமயம் இறைவனை நீங்க எல்லாம் தேட வேணாங்க. இறைவன்ன்றவர் உங்களை தேடி வருவார். நீங்க வந்துட்டு சும்மா அப்படி உட்காருங்க போறோம். டெய்லி வந்துட்டு அப்படி சும்மா உட்காந்துட்டு நான் யாரு நான் யாரு நான் யாரு அப்படியே கேட்டுருங்க. இறைவன் உங்ககிட்ட அவரே வந்துட்டு இறங்கி வந்து உங்க காலில் கடவுள் விழுந்துருவார். உங்களை வந்துட்டு ஏமாத்துறது இல்லை, நீங்க அவங்க கிட்ட போயிட்டு முட்டாள் மாதிரி ஏமாறுறீங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் டியர் சோல்ஸ், வெல்கம் டு மிக்ஜில். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன தெரியுமா பிரச்சனை? படிப்பறிவு இருந்தோம், இவ்வளோ அற்புதமான ஒரு அறிவு கடவுள் கொடுத்துருக்காரு. அவ்வளோ கொடுத்தோம், நீங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து உங்களுடைய தப்பு இல்லை. நிறைய ஊடகங்கள் பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, நிறைய இடத்துல வந்துட்டு இந்த கிரியா பார்க்கறது, வாசி பார்க்கறது, ராஜயோகம் பார்க்கறது, ஹதயோகம் பார்க்கறது, எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு நான் தான் ஞானின்னு சுத்துறது. பெரிய தப்பு பண்றீங்க. ஆக்சுவலா யோகம்னு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இந்த யோகம் என்ற ஒரு பொருளை பல வருஷங்களா கிருஷ்ணர், பாபாஜி, ஜீசஸ், பரமஹம்ச யோகானந்தர், லஹரி மகர்ஷி, யுக்தேஸ்வர், இந்த மாதிரி ஒருத்தர் பயிற்சி பண்ணாங்க. ஆனா அது ஒரே ஒரு பொருள் என்னன்னா, யோகம் தான் ஒரே பொருள். அந்த யோகம் சரியாக குருவுக்கு தான் யாருக்கு கொடுக்கணும்னு தெரியும். குரு எல்லாருக்கும் ரகசியத்தை கொடுத்துட மாட்டாரு, சில பேருக்கு தான் கொடுப்பாரு. அப்படி வந்துட்டு எங்க அப்பா கத்துக்கிட்டு இந்த ரகசியத்தை நம்ம என்கிட்ட எனக்கு கிடைச்சிருக்கு. எங்க ஃபாதர் மூலியமா அவர் 24 வருஷம் பயிற்சி பண்ணி நாகின் மாஸ்டர் இந்த ஒரு ஞானத்தை அடைஞ்சு இன்னைக்கு வந்துட்டு பல பேருக்கு நம்ம இதை வந்துட்டு கொடுக்குறோம். ஆனா இதை வந்து காசுக்காகவோ இல்லை இது வந்துட்டு ஏதோ ஒரு புகழுக்காகவோ நம்ம கொடுக்கல. இது ஒன் அண்ட் ஒன்லி சீக்ரெட். யார் எலிஜிபிளோ நான்வெஜ் விட்டுட்டு அந்த பயணத்தை இறைவனை தேடி மட்டும், லவ் பண்ணி மட்டும், கோவில்கள் பூஜை புனஸ்காரம் எல்லாம் தூக்கி போட்டு எந்த ஒரு மனிதன் தன்னுக்குள்ள இறைவன் இருக்கின்ற ஒரு தேடல் நோக்கி போகிறானோ அவனுக்கு தாங்க இந்த ஒரு கிரியாவே. இதை தாங்க மகாவதார் பாபாஜி சொன்னார், இதை தாங்க ஷிர்டி சாய்பாபா சொன்னார், இதை தாங்க எல்லா மகான்களும் சொன்னாங்க. ஏன் ஒரு மனிதனுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த குண்டலினி எப்படிங்க வந்துட்டு இயங்கும்? சும்மா கண்ணை மூடிட்டு 7 நாள் இப்படி உட்காந்தா குண்டலினி வருமா? பிராணாயாமம் பண்ணா குண்டலினி வருமா? ஏதோ பேசிக் புக்கில் போட்டதை வச்சுட்டு பயிற்சி பண்ண குண்டலினி வருமானா அது வராது. மென்டல் தான் வரும், பேராலிசிஸ் வந்துடும், தேவையில்லாத மனநோய் வரும். 3மே டேஞ்சர். தேவையில்லாத ஒரு இடத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த பயிற்சி இந்த பயிற்சி இப்படி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே ஃபைன். ஒரே விஷயம் தான் நான் கேட்டுக்கிறேன். எந்த ஒரு மகானாகட்டும், மனிதனாகட்டும், உங்க குரு ஆகட்டும், எவர் ஒருத்தர் உங்களோட காசு கேட்கறது, இந்த யோகம் வாசி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றது டைரக்டா, மகாதர் பாபாஜியே வந்துட்டு 12 வருஷமாச்சு இந்த வாசி கத்துக்கிறதுக்கு அகஸ்தியர்கிட்ட இருந்து. நம்ம மகாதர் பாபாஜிக்கே வந்துட்டு அப்பா போல. நம்ம உடனே போயிட்டு அப்படி கத்துக்கிட்டு வந்துடலாம், வாசி பயிற்சி பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. 300 ரூபாய் பிஸாக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க. அவ்வளவு செலவு பண்ற நீங்க உங்களால இறைவன்னா என்ன, நமக்குள்ள எப்படி இறைவன் இயங்குது அப்படின்னு 300 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கிட்ட யோகா அண்ட் மெடிடேஷன் கத்துக்கிறதுக்கு நிறைய பேரால முடியல. யோகா அண்ட் மெடிடேஷன் என்னங்க அப்படின்னா, நம்ம பேசிக்கா இந்த யோகா அண்ட் மெடிடேஷன் கொடுத்துட்டு தான் கிரியாவே சொல்லி கொடுக்கணும். ஏன்னா கிரியா என்பது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ரகசியம். அது டோட்டலாகவே வந்துட்டு 4 ஸ்டேஜ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் பேசிக் பிரெத் டெக்னிக்ஸ். அதுவே ரொம்ப பவர்ஃபுல். செகண்ட் டெக்னிக்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்மிக். தேர்ட் டெக்னிக் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்ரெட்ஸ். அதுதான் வாசி. ஃபோர்த் டெக்னிக் தான் வாசியை விட பவர்ஃபுல், அது சொல்ல மாட்டேன். இது மாதிரி எவ்வளோ பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் கிடைக்கணும்னா முதல்ல இந்த உடலை பீஸா பர்கர் தேவையில்லாத லோஸ்க்கெல்லாம் சாப்பிட்டுன்னு இந்த குப்பை உடலை வச்சுக்கிட்டா வாசி கிடைக்காது, சுவாசமே ஏற்படாது. அப்படிலாம் இருந்தா நல்ல நோய் பாடி உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கூப்பிட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர வச்சுக்கிறீங்க. எந்த ஒரு மனிதன் வந்துட்டு அறிவு இருக்கும், எந்த ஒரு மனிதனுக்கு வந்துட்டு நல்ல ஒரு திறன் இருக்கும், அதை வந்துட்டு வளர்த்துக்கோங்க. உங்களால முடியும், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் எங்கன்றது தான் இங்க நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த யோகா அண்ட் இந்த ஒரு கிரியா. இந்த யோகா அண்ட் மெடிடேஷன் தனி செப்பரேட். அதுக்கு வந்துட்டு பணம் வாங்குறது எதுக்கு அப்படின்னா, ஒரு மனிதனும் அதை வேல்யூ பண்ணணும், ஒரு மனிதனும் அதை வந்துட்டு கூட்டிட்டு போகணும் அடுத்த லெவலுக்கு அப்படின்றதுக்கு தான். அதெல்லாம் பயிற்சி பண்ணி எவ்வளவு மாசம் பண்ணணும் அப்படின்லாம் டவுட் இருக்கும். நீங்க எல்லாத்துக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இங்கேயும் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். தாராளமா சேவ் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரைட். இப்போ இந்த குண்டலினி வந்துட்டு அப்ப எவ்வளவு வருஷங்க ஆகும் திறக்கிறதுக்கு அப்படின்னா, கிட்டத்தட்டங்க பெண்களுக்கு 12 வருஷத்துல இருந்து 18 வருஷம், ஆண்களுக்கு 18 வருஷத்துல இருந்து 24 வருஷம், சில பேருக்கு 36 வருஷம் ஆகலாம். இதுதான் கணக்கு. இது தெரியாத ஒரு மனிதன் யாரெல்லாம் குண்டலினி 10 நாள்ல திறந்துடும், தேர்ட் ஐ வந்துட்டு என்னால 2 நாள்ல திறக்க முடியும், என்னால வந்துட்டு உன் பாவத்தை நீக்க முடியும், என்னால என்ன வேணா பண்ண முடியும், அது பண்ண முடியும், இது பண்ண முடியும்,
ஆளை விடுங்க, நான் போகிறேன்.